திவ்ய தேசத்தலம். நின்றான், நடந்தான், கிடந்தான், இருந்தான்னு 4 திருக்கோலங்களில் இருக்கக்கூடிய பெருமாளை இந்த ஒரே ஸ்தலத்தில் நம்ம தரிசிக்கலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்தில் 61வது திவ்ய தேசமாக இருக்கக்கூடிய திருநீர்மலையில் இருக்கக்கூடிய நீர்வண்ண பெருமாளை தான் பார்க்க வந்திருக்கோங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருநீர்மலைக்கு வந்தாச்சு. திருநீர்மலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்லாவரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த திருநீர்மலை. இங்கே இருக்கக்கூடிய நீர்வண்ண பெருமாளை தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே ஒரு பெரிய கோவிலும் மலைக்கு கீழே ஒரு பெரிய கோவிலும்னு 2 பெரிய கோவில் இருக்குங்க இந்த இடத்துல. மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரங்கநாத பெருமாள், நரசிங்க பெருமாள், உலகளந்த பெருமாள்னு 3 பெருமாளுடைய திருக்கோலங்களை தரிசிக்கலாம். இந்த திருநீர்மலையை தோயாத்திரி மலைன்னு சொல்லுவாங்க. தோயம் அப்படின்னா நீர்னு அர்த்தம். நீர் சூழ்ந்த மலையை தான் திருநீர்மலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசிக்கணும்னு திருமங்கையாழ்வார் ஒரு முறை இந்த இடத்துக்கு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா மலையை சுற்றிலும் தண்ணி இருந்திருக்குங்க. அவரால் அந்த தண்ணியை கடந்து போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ண முடியலை. ஆனாலும் சுவாமியை பார்க்காம இங்கிருந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதிரிலேயே இருக்கக்கூடிய இன்னொரு மலையில் அவர் தங்குறாரு. அவர் தங்கி இருந்த அந்த மலைக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆழ்வார் மலைன்னு சொல்லுவாங்க. இப்படி 6 மாதம் காலம் கடந்தும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி குறைஞ்ச பாடு இல்லைங்க. ஆனாலும் பெருமாளை தரிசனம் பண்ணாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுல தீர்க்கமாக இருந்தார் திருமங்கை ஆழ்வார். நாம் போயிருந்தா பெருமாளை பார்க்க முடியலன்னா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்பியிருப்போங்க. ஆனால் திருமங்கை ஆழ்வார் அந்த இடத்த விட்டு போகலை. சுவாமியை பார்த்துட்டு தான் போகணுன்ற ஒரு முடிவோடு தான் இருந்திருக்கிறாரு. தண்ணி வடியும் வரைக்கும் காத்திருந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் போயிருக்காருங்க. தன் மீது இப்படி பாசம் கொண்ட ஒரு பக்தனுக்காக பெருமாள் நின்ற கோலத்தில் நீர்வண்ண பெருமாளாகவும், அது மட்டும் இல்லாமல் இருந்த கோலத்தில் அதாவது அமர்ந்த கோலத்தில் நரசிம்மராகவும், சயன கோலத்தில் ரங்கநாத பெருமாளாக படுத்த கோலத்திலையும், நடந்த கோலத்தில் உலகளந்த பெருமாளா நடந்த கோலத்திலையும் 4 கோலங்களில் இந்த பெருமாள் இங்கே திருமங்கையாழ்வாருக்கு காட்சி தந்திருக்காருங்க. இந்த நாள் வரையும் இந்த ஸ்தலத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா தரிசனம் பண்ணலாம். நீர்வண்ண பெருமாள் எங்கே இருப்பாருன்னா மலையடிவாரத்தில் இருப்பார். ரங்கநாதர், நரசிம்மர், உலகளந்த பெருமாள் எல்லோருமே மலை கோவிலில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி பிருக முனிவரும் மார்க்கண்டேய மகரிஷி இந்த 2 பேரும் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுடைய சயன கோலத்தை தரிசனம் பண்ணிட்டு இந்த திருநீர்மலை வழியாக அவங்களுடைய இருப்பிடத்துக்கு போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த 2 பேருக்குமே பெருமாளுடைய அந்த சயன கோலம், அந்த சயன கோலத்தில் பார்த்தாங்க இல்லையா, அந்த காட்சியை அவங்களால மறக்க முடியல. அதனால பிருக முனிவரும் மார்க்கண்டேய மகரிஷியும் பெருமாளுடைய சயன கோலத்தை பார்க்கணும்னு மறுபடியும் ஆசைப்படுறாங்க. அதனால இந்த 2 பேருமே திருமால் கிட்ட வேண்டுறாங்க, இந்த தலத்திலேயே அந்த தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் விரும்பினதுனால தான் திருமால் இந்த திருநீர்மலையில ரங்கநாதரா காட்சி தராருங்க. இவரே இந்த மலை கோவில்ல மூர்த்தியா அருள் பாலிக்கிறாரு. இங்க சயன கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பிருக முனிவரும் மார்க்கண்டேய மகரிஷியும் இருப்பாங்க. அதே மாதிரி ராமாயணம் எழுதிய வால்மீகி முனிவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ராமபிரான திருமண கோலத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்திருக்கு. அதனால இந்த தலத்துக்கு அவர் தவம் புரிஞ்சிருக்காரு. அதனால திருமால் அவருக்கு ராமபிரானா சீதா பிராட்டியோட திருமண கோலத்தில் காட்சி தந்திருக்காரு. அவங்களோட பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணர், பரதன், சத்ருகனன் இவங்களும் இருப்பாங்க. அதே கோலத்தோட பார்த்தீங்கன்னா இங்கேயே கோவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை வால்மீகி முனிவர் வேண்டியதுனால மலையடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா தனி கோவிலில் அருள் பாலிக்கிறாரு. நீர் சூழ்ந்த மலையினுடைய மத்தியில் இருந்தாலும் நீல நிற மேனி உடையவராக இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் நீர்வண்ண பெருமாள் அப்படிங்கிற ஒரு பெயரோடு அழைக்கப்படுவார். அவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வால்மீகி முனிவரும் இருப்பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம
இந்த திருநீர் மலையோட ஸ்தல வரலாறை பார்த்தோம். இப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணலாம் வாங்க. இந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200லேருந்து 300 படிக்கட்டுகள் இருக்குங்க. அதில் வந்து ஒரு 20லேருந்து 30 படிக்கட்டுகள் ஏறினா போதும். இந்த இடத்துல ஒரு ஹனுமன் சன்னதி இருக்கும். இப்போ நம்ம ஹனுமனை பார்க்கலாம். ஹனுமனை பார்த்தாச்சுங்க. கோவில் நடை திறந்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தாங்க நடை திறந்திருக்கும். கோவில் மலையடிவாரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கிங் வசதி இருக்குது. காரு 2 வீலர் எதில் வந்தீங்கனாலும் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கிங் பண்ணிக்கலாம். பார்க்கிங்க்கு 20 ருபீஸ் பே பண்ணணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்கக்கூடிய ஹனுமனை பார்த்து முடிச்சாச்சு இல்லையா? அடுத்ததாக வந்து மலைக்கு மேலே போகலாமா? இங்கே மலைக்கோவிலில் இருக்கார் இல்லையா ரங்கநாத பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்துலேயும், மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய நீர்வண்ண பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்துலேயும் பிரம்மோற்சவம் பண்ணுவாங்க. வைகுண்ட ஏகாதசி அப்போ பார்த்தீங்கன்னா அழகிய மணவாளர் தான் சொர்க்கவாசல் கடப்பார். அவர் தான் மாசி மகத்தனைக்கும் கருட சேவையில் காட்சி தருவாருங்க. அதே மாதிரி நரசிங்க பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துலேயும், உலகளந்த பெருமாள் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து ஆடி மாதத்துலேயும் ஒரு நாள் விழா நடத்துவாங்களாம். அப்போது பார்த்திங்கன்னா இந்த 2 பேருமே அடிவார கோவில் இருக்கு இல்லையா அங்கே வந்து கருட சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன தெரிகிறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மலைக்கு வந்தாச்சு. மலைக்கு மேலே இருக்கக்கூடிய 3 பெருமாளுடைய திருக்கோலங்களை நம்ம இப்போ பார்க்கலாமா? கூட்டம் அதிகமாக இல்லைங்க. இது வீக் டேஸ்ன்றதுனால வந்து கூட்டமே இல்லை. சனிக்கிழமை விசேஷ நாட்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துல கூட்டம் அதிகமாக தான் இருக்குங்க. இங்கே கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்சதும் பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் ஆதிசேஷனுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கும். இங்கே வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்கும்.
நம்ம கோவிலுக்கு உள்ளே போனதும் முதல்ல பார்க்குறது ரங்கநாத பெருமாள். இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் சுயம்புவா தோன்றியவர். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 8 சுயம்பு கஷேத்திரங்களில் ஒன்று. மற்ற 7 கோவில்கள் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருப்பதி, சாலக்கிராமம், நைமிசாரண்யம், புஷ்கரம், பத்ரி. இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் எல்லாமே சுயம்பு மூர்த்தி அப்படிங்கிறதுனால மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா தைல காப்பு பண்ணுவாங்க, சாம்பிராணி தைலம் மட்டும் பூசுவாங்க. பெருமாளுடைய சயன கோலங்கள் 9 சயன கோலங்கள் இருக்குங்க. இந்த 9 சயன கோலங்களில் நம்ம திருநீர்மலையில் பார்க்கக்கூடிய சயன கோலம் பார்த்திங்கன்னா மாணிக்க சயன கோலம். ரங்கநாத பெருமாளை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இங்கே வலது பக்கம் ஒரு வழி இருக்குங்க. அங்கே போனோம்னா உலகளந்த பெருமாளை பார்க்கலாம். நம்ம கோவிலை சுற்றிட்டு இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா உலகளந்த பெருமாள் இருக்கார். இவரை பார்த்து முடிச்சுட்டு இவருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பால நரசிம்மர் இருப்பாருங்க. நரசிம்மரை உக்ரமான கோலத்தில் தானே நம்ம தரிசிச்சிருப்போம். ஆனால் இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா சாந்த ஸ்வரூபமாக பால ரூபத்தில் தரிசனம் தருவாருங்க. இரணியனை சம்ஹாரம் செய்ய நரசிம்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவும் உக்ரமாக இருந்திருக்காரு. இந்த வடிவத்தை பார்த்த பிரகலாதன் பயப்படுறாரு. அதனால சுவாமி தன்னுடைய பக்தனுக்காக உக்ர கோலத்தை மாற்றி அவனை போலவே ஒரு பால ரூபத்தில் பால நரசிம்மரை தரிசனம் தந்திருக்காரு. இங்கே இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம்லாம் இல்லை, பால வடிவம் சுய ரூபத்தில் நம்மளுக்கு தரிசனம் தராரு. இவங்க 2 பேரையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியில் வரலாம். ஐயர் சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. இங்கே ரங்கநாத பெருமாள் கிட்ட நடைய சாத்திட்ருக்காரு. அவர் சாப்பிட்டு போயிட்டுருக்காரு. 12 மணி வரைக்கும் நடை திறந்துருக்கோங்க. அதனால 12 மணிக்குள்ளே சாமியை பார்த்துருங்க. இல்லை அப்படின்னா ஈவினிங் 4 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா சாமியை பார்க்கலாம். ரங்கநாத பெருமாளுக்கு எதிரில் நேராக பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் இருப்பார் கோவிலுக்கு வெளியில். பெருமாள் கோயில்ல உண்டை கட்டி வாங்கி தின்ன பரம்பரை தானே உங்க பரம்பரை. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கோயிலுடைய தெப்பக்குளம் தெரியுதுங்களா? கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் பார்த்தீங்கன்னா 19 தீர்த்தங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கோவிலில் இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா சித்த தீர்த்தம், ஸ்வர்ண தீர்த்தம், காருண்ய தீர்த்தம், ஸ்ரீ தீர்த்தம்னு 4 தீர்த்தங்கள் இருக்குங்க. இங்கே சித்திரை மாதமும் பங்குனி மாதத்துலேயும் பிரம்மோற்சவ விழா நடக்குங்க. இந்த பிரம்மோற்சவத்தினுடைய 9வது நாளும் வைகுண்ட ஏகாதசி வரும் இல்லையா, அதுக்கு மறுநாளும் இந்த 3 நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா துவாதசி திதியில் தீர்த்தவாரி விழா நடத்துவாங்க. அதனால இதுக்கு முக்கோட்டி துவாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளத்தில் நீராடி பெருமாளை வழிபாடு செஞ்சோம்னா நோய் நீங்கி நலம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சித்தம் தெளிந்து சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் பார்த்திங்கன்னா தொட்டில் கட்டி வழிபாடு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண தடை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிரிவலமும் வராங்க. இது ஒரு மலைக்கோவில் அப்படிங்கிறதுனால இங்கே பௌர்ணமி மாதத்தில் கிரிவலமும் வருவாங்க. மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ரங்கநாதரை பார்த்து முடிச்சாச்சு இல்லையா? அடுத்ததாக மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய நீர்வண்ண பெருமாளை பார்க்கலாம்.
மலையடிவாரம் வந்தாச்சுங்க. இதுதான் நீர்வண்ண பெருமாள் கோவில். இங்கே இருக்கக்கூடிய நீர்வண்ண பெருமாளையும் அணிமாமலர் மங்கை தாயாரையும் நீங்கள் ஒரு முறை தரிசனம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அடுத்தடுத்த டைம் உங்களுக்கு வரணுன்ற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெருமாளும் தாயாரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சால் எந்த காரியமாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் சகல தோஷ நிவர்த்தி அடையும்னும், நோய்களும் விலகி சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஹனுமன் தனி சன்னதியில் இருப்பார். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ராமர் சன்னதி. அடுத்ததாக நம்ம தாயாரை தான் தரிசிக்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு பேர் அணிமாமலர் மங்கை தாயார். ராயர் குலக்குடியோடு அணிமாமலர் மங்கையுடம்பளவி அவுணர்க்கெந்தானும் இரக்கமில்லாதவனுக்கு உறையுமிடமாவது இரும்பொழில் சோழ் நன்றாய புனல் நரஜோறு திருவாலி குடந்தை தடம் திகழ் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் மாமலையாவது நீர்மலையே அப்படின்னு திருமங்கையாழ்வார் பாடியிருப்பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கவங்க ஆண்டாள். அருமையான ஒரு தரிசனம். மலைக்கு மேலேயும் மலையடிவாரத்துலேயும் பெருமாளை அருமையாக தரிசித்து முடிச்சாச்சுங்க. 64வது திவ்ய தேசமான ஷோலிங்கர் இந்த கோவிலுடைய வீடியோவும் நான் போட்டிருக்கேங்க. இந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 108 திவ்ய தேசத்தையும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவாகவும் உங்களுக்கு போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலுக்கு நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்ததுன்னா சென்னை புறநகரான பல்லாவரத்துக்கு வந்துடுங்க. பல்லாவரத்துலேருந்து பழந்தண்டலம் போகக்கூடிய பஸ்ஸில் ஏறணும். நீங்கள் இறங்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா திருநீர்மலை அப்படின்னு கேட்டு இறங்கிடுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கோவிலுக்கு போயிடலாம். நீங்கள் பல்லாவரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் தான் அப்படின்றதுனால நீங்கள் ஆட்டோவில் கூட வரலாங்க. இந்த கோவிலுடைய லொக்கேஷனை கமெண்ட்டில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டாடா பாய்.